சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு தான் பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மகளிர் உரிமை தொகையில் சில மாற்றங்களை செய்ய தமிழக அரசு ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் கடந்த தமிழக சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு 3 மாத காலத்திற்குள் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். வரும் பட்ஜெட்டில் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் தொகை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ஆக வழங்கப்படும் என்று காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் பாஜக போன்ற அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை அளித்து வருகின்றன. கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பெண்களுக்கு ரூபாய் 1500 உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த முயற்சி முன்னோடியாக இருந்த தமிழகம் தற்போது ரூபாய் 1000 மட்டுமே வழங்கப்படுகிறது. தேர்தல் சமயத்தில் தமிழக அரசும் இதை பின்பற்றலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் ஆளும் திமுக கட்சி இந்த தொகையை ரூபாய் 1500 அல்லது 2000 உயர்த்த பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு லிங்க் கீழே கிளிக் பண்ணி பாருங்க.